இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 5 - 17 முடிய. இயேசு கப்பர்நகூமுக்கு சென்ற பொழுது நூற்றுவர் தலைவன் ஒருவர் அவரிடம் வந்து வேண்டினார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலம் அடைவான் என்றார். இதை கேட்ட இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். அன்பிற்குரியவர்களே, நூற்றுவர் தலைவனுடைய இந்த நம்பிக்கையை கண்டு ஒரு வகையில் அதிர்ந்து போனார் இயேசு. தன்னுடைய சொந்த மக்களை ஆபிரகாமிலிருந்து தேர்ந்தெடுத்து வளர்த்து வருகின்ற அந்த மக்களை, இவர்களுக்கு அரசர்கள், நீதி தலைவர்கள், இறைவாக்கினர்கள் என்று அத்தனை பேரை அனுப்பி அவர்களை வளர்த்து வருகின்ற வேளையில் அவர்களிடம் இல்லாத நம்பிக்கை இந்த நூற்றுவர் தலைவனிடம் இருக்கிறதை கண்டுதான் அவர் சொல்லுகிறார், இத்தகைய நம்பிக்கையை நான் இஸ்ரேலர் யாரிடமும் கண்டதில்லை. கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள் என்றார். இதில் நமக்கு தெரிகின்ற பாடம் என்ன? தினந்தோறும் இறைவார்த்தையை கேட்கிறோம், இறைவார்த்தையை வாசிக்கிறோம், ஒருவேளை தியானிக்கவும் கூட செய்கிறோம். இந்த இறைவார்த்தை வாசனையே இல்லாத மற்ற மக்கள் பலரிடம் இருக்கின்ற தெய்வ பயம் நம்மில் இல்லை, பலருக்கு இல்லை. நாம் வழிபாட்டில் காட்டுகின்ற ஊக்கமும் நாட்டமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வழிபாட்டில் காணுகின்ற கடவுளை கொண்டு வருவதில் நம்மில் பலரிடம் இல்லை. ஆனால் மற்றவர்களிடம் அது நிறையவே உள்ளது, நிறையவே உள்ளது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் தினம் தினம் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி, வார்த்தைகளை சொல்லி, வழிகாட்டி வளர்த்து வந்த பின்னும் இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் நிலை வாழ்விற்கான அந்த அரசிற்குள் நுழைய அவர்களுக்கு அனுமதி கிடைக்காது. இருளிலே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இடத்திலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்வது நியாயம்தானே? நம்மிலே நம்பிக்கையாளர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களிலே எல்லாம் நிறைய பேர் பிஸ்னஸ் மேன் ஆயிட்டான், வெத்துவேட் ஆயிட்டான், வெளிவேஷம், நிறைய பயங்கர வெளிவேஷம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. வெளிவேஷம் போடுறவன், நாடகம் நடிக்கிறவனுக்கு மேலே இடம் கிடைக்கும். வேஷத்தை கழிச்சுட்டா அவன் மேலே வாழ்றதுக்கு தகுதியே இல்லையே. வேஷத்தை கழிச்சு தானே ஆகணும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, மிகுந்த தாழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை ஊன்றி வாசிக்கும் பொழுது, உள்ளத்திலே அதை வாங்கி கொள்ளும் பொழுது எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஆண்டவரே, எவ்வளவு பாவிகளாக இருக்கிறோம், வேஷம் போட்டு அலைகிறோம். எங்களுடைய வார்த்தையில் இருக்கின்ற தெளிவு எங்கள் உள்ளத்தில் இல்லை. எங்கள் வார்த்தையில் நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகின்ற நம்பிக்கை எங்கள் உள்ளத்தில் இல்லை, வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். புறையின மனிதனாக இருந்த நூற்றுவர் தலைவனுடைய கண்ட
இறை நம்பிக்கையை பார்த்து அதிர்ந்து போன உம்முடைய திருமகன் எங்கள் மீட்பர் இயேசுவின் மீது எங்களுக்கு பயம் வரட்டும், தெய்வ பயம் எழட்டும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.